ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் வடை செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொருளெல்லாம் அதில் எப்படி சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் வந்து ஒரு 6-7 ப்ரெட்டு வந்து மிக்சியில் போட்டு அப்படியே பல்ஸ் மோட்டில் வச்சு இப்படி நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி பண்ணி நான் எடுத்துருக்க அப்படியே உதிரி உதிரியாகவே இருக்குது. இது கூட நான் வந்து துருவிய கேரட் ஒரு சின்னதாக ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையே வந்து இதெல்லாம் சேர்த்துடலாம். அதே மாதிரி முட்டைக்கோஸ் கொஞ்சம் அப்படியே பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். ரவை வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதே அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து புளிக்காத தயிர் தான். புளிச்ச தயிராக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சது, 2 பச்சை மிளகாய் பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது, ஒரு பிஞ்சு சோடா வந்து சேர்க்குறேன். இஞ்சியும் பூண்டையும் அப்படியே நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் ஈரம் தன்மை இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா கரெக்ட் பிசைஞ்சாச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லபடியே உருட்டி எடுத்து வச்சிடலாம். உருட்டி அப்படியே தட்டி எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம இதைய தட்டி எடுத்து வச்சிடலாம். உருட்டியாச்சு பாருங்க. நான் 2-3 தட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் தட்டி எடுத்து வச்சிடலாம். எண்ணெயும் சூடாயிடுச்சு. தட்டி வச்சதை ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். பாருங்க, நல்லா செவந்து மேலே அப்படியே எலும்பி வந்துருச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். திரும்பி போட்டுடலாம். இது 2 வெந்துருச்சு. இதையே எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. ஒரு தட்டில் வச்சிடலாம். இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்த பேஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு வேகட்டும், வெந்த பின்னாடி எடுத்துடலாம். 2 சைடு வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம்.
நல்லா பாருங்கள், மொறு மொறுன்னு மேல் அவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளேயும் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக டக்குன்னு ஒரு வடையை ரெடி பண்ணிட்டோம். மற்ற வடையெல்லாம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அரைச்சி செய்யணும், ரொம்ப நேரம் ஆகும். இது பாருங்கள், உடனே நம்ம செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலும் உடனே டக்குன்னு ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பிள்ளைங்க வந்தாலும் உடனே இதையை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பிரெட்டு வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்காக கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.